வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு தமிழில் ஃபஸ்ட் இயல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இயலில் என்னென்ன டாபிக் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஒரு டைம் அப்படியே படிக்கும்போது தமிழ் தாய் வாழ்த்து நீராறும் கடல் உடுத்த அப்படிங்கிற பாட்டை படிச்சுட்டு உள்ளே போயிருங்க. அதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மனோன்மணியம் பே சுந்தரனார் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே தெரியும். அதை மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயல் 1 தான். இதுக்கு இயல் 1க்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ் தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் தேன் தான் இந்த 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் வர ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு. இது எப்பவுமே மொழி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் வைக்கிறாங்க இந்த 5 டாப்பிக்கை. அது என்ன டாபிக்னு பார்த்தோம்னா, இன்பத்தமிழ், கும்மி, வளர்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், அதை இலக்கணம், இதெல்லாம் சேர்ந்து தமிழ் தேன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. வந்துட்டோம். இயல் 1 தமிழ் தேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கற்றல் நோக்கங்கள் எப்பவுமே படிச்சுக்கணும். இதில் கொஸ்டின்ஸ் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. செய்யுளின் பொருளை சேர்ந்த சொந்த நடைகள் கூறுதல், எழுதுதல், தமிழ் மொழியின் இனிமையை உணர்ந்து போற்றுதல், தமிழ் மொழியின் தனிச்சிறப்புகளை பட்டியலிடுதல், தன்னம்பிக்கையுடன் தனக்கான இலக்குகளை உருவாக்குதல், எழுத்துக்களின் வகை தொகைகளை அறிதல். இதுதான் கற்றல் நோக்கங்கள். அதாவது இந்த இயல் 1 படிக்கிறது மூலமாக எதாவது தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் இயல் 1ல் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா கவிதை பேழை. இன்பத்தமிழ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வருது. அது நுழையும் முன் நம்ம படிச்சிருவோம். நமது தமிழ் மொழியாகிய தமிழை, நமது தாய்மொழியாக தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக விட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகின்றார். கண்ணே மணியே என்று குழந்தை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். அதாவது பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழை போற்றாத கவிஞர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, நம்ம உள்ளே போயிட்டு அதை எப்படி போற்றுறாரு அப்படின்னு பார்ப்போம். இந்த சாங் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாட்டு. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணுங்கிறது தான் இல்லை. இதை நீங்கள் 2-3 டைம் படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். மனப்பாடம் பண்ணி பாட்டாக பாடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நம்ம படிச்சிருவோம். இதை எழுதுறது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் தான். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புலவர்க்கு இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இதை யார் எழுதுனாங்கன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் தான். இதில் இந்த பாட்டிலேருந்து கொஸ்டின்ஸ் வருமானா கண்டிப்பாக வரும். இது எப்படி வரும் அப்படின்னோம்னா, இது பொருத்துகளில் கண்டிப்பாக கேட்பாங்க. நிறைய கொஸ்டின்ஸில் வந்திருக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில். அதாவது பார்த்தோம்னா, தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அந்த தமிழ் எங்களோட தமிழர்களுக்கு உயிருக்கு நேர்னே பாரதிதாசன் சொல்கிறாரு. இது எழுதி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இன்பத் தமிழ் எதற்கு உயிருக்கு நீர் அப்படிங்கிறது கான்செப்ட். அதே மாதிரி இந்த சமூகத்தின் விளைவுக்கு நீர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சமூகத்தின் விளைவிற்கு எது போன்றதுன்னா நீர் போன்றது. வாழ்வுக்கு நிர்மித்த ஊர், அதாவது தமிழ் நம்மளோட வாழ்வுக்கு நிர்மித்த ஊர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி புகழ்மிக்க புலவர்க்கு வேல். ஒரு புலவருக்கு வேல் போன்றது தமிழ் அப்படிங்கிறாங்க. அசதிக்கு சுடர் தந்த தேன். அசதியாக இருந்தால் தேன் சாப்பிட்டா சரியா கொஞ்சம் ரெடி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அசதிக்கு சுடர் தந்த தேன். கவிதைக்கு வைரத்தின் வாள். அதே மாதிரி அறிவுக்கு தோல் போன்றது, உயர்வுக்கு வான் போன்றது,
உயர்வு வான் தான், ஆனால் உயர்வுக்கு வான் போன்றது, அறிவுக்கு தோல் போன்றது, இளமைக்கு பால் போன்றது. ஓகேவா? இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். இதை நம்ம புக் பேக் கொஷினில் பார்ப்போம். இது எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு அப்படின்னா வளர்ச்சி, சமூகம் மக்கள் குழு, அசதி சோர்வு. இதில் வந்து நம்ம சமூகம் மக்கள் குழுனா என்ன அப்படிங்கிறத கொஷினில் வரும். மக்கள் குழுனா அதில் 2-3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் சமூகம் அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். இதை நம்ம வந்து படிச்சுக்கணும். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, அது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, நீங்கள் படிச்சுக்கோங்க. விளைவு அப்படின்னா வளர்ச்சி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். விளைவு வளர்ச்சி. இதில் பாடலின் பொருள் படிக்கணுமானா கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா இப்போ கொடுத்துருக்க முன்னாடி சாங் வந்து ஈஸியாக இருக்குது, நம்ம அதோட மீனிங் நமக்கே தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த உள்ளே போக போக அதில் வர பாடல்கள்லாம் சககால பாடலாக இருக்கும். அதுக்கு டேரக்ட் மீனிங் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, முடிஞ்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பாடலின் பொருள் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக அந்த பாடல் ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் பாடலை வந்து மனப்பாடம் பண்ண முடியலனாலும் இந்த பாடலின் பொருளை மனசில் வச்சுருந்தோம்னா நம்ம வர டிஎன்பிஎஸ்சி கொஷினாக இருந்தால் கூட நம்ம அது ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். பாருங்கள், தமிழுக்கு அமுதென்று பேர், இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவு என்று பெயர், இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. அதாவது சமூக வளர்ச்சிக்கு தமிழ் என்பது அடிப்படையான நீர் போன்றது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. தமிழுக்கு மனம் என்று பெயர், அது எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊர். வாழ்விற்கு உருவாக்கப்பட்ட ஊர் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டானது. தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. கண்டிப்பாக இளமையாக இருக்கணும்னா பால் சாப்பிடணும், அதனால் இளமைக்கு பால் போன்றது. நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்றது. அதாவது பழைய காலத்துலலாம் பார்த்தோம்னா ஒரு புலவர்னாலே ஒரு வேல் கையில் வச்சுருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் எங்கள் உயர்வைக்கு எல்லையாக வானம் போன்றது. இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. சோர்வாக இருந்தால் தேன் சாப்பிட்டா நம்ம கொஞ்சம் பூஸ்ட் ஆகலாம், அதான் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டைரக்ட் மீனிங். டைரக்ட் மீனிங் இது இல்லை. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. அதாவது அறிவு மாதிரி ஒரு தோழன் வந்து நமக்கு இல்லைங்கிறது அது உண்மைதான். ஆனால் அறிவுக்கு வந்து துணை கொடுக்கும் தோல் போன்றது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள். கவிதைக்கு வந்து வாள், ஒரு கவிதை இருந்தால் ஒரு உயிர் போட்டிருக்கணுங்கிறத சொல்கிறாங்க. அதைத்தான் அப்படிங்கிறத பாரதிதாசன் வந்து இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நம்ம இந்த பாடலோட மீனிங் பார்த்துட்டோம், பாடல் பொருளும் பார்த்துட்டோம், பாடலையும் பார்த்துட்டோம். இப்போ இதுலேருந்து கொஷின்ஸ் எப்படி வரும்னா, தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாரதிதாசன் தான். ஓகேவா? இன்பத் தமிழ் அப்படிங்கிறது ஒரு டைட்டில், இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பாரதியாரும் பாரதிதாசன் கன்ஃபியூஷன் ஆகும். இதில் பாரதியார் பாரதிதாசன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, தமிழ்நாட்டை பற்றி அதிகமாக இந்தியாவை பற்றி பேசியிருக்காரு. இருந்தாலும் தமிழக கவிஞர் பாரதியாரும், புதுச்சேரி கவிஞர் இன்பத்தமிழ் சாதா தமிழ் வந்தால் பாரதியாரும், இன்பத்தமிழாக வந்ததுன்னா பாரதிதாசன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்பம்னா பாண்டிச்சேரி, இன்பத்தமிழ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் கொஷின்ஸ் வந்து இதில் இருக்கிற எந்த லைன் கொடுத்தும் கேட்கலாம். ஆனால் முக்கியமாக தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் அப்படிங்கிற பாடல் ஒரு இயற்றியவன் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக அது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் பாரதிதாசன் தான். இப்போ நம்ம வந்து நூல்வழிக்கு போயிடலாம். இந்த நூல்வழியில் பாரதிதாசன் பற்றி ஒரு 4 வரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பாரதிதாசன் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அது நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக போக போக அடுத்தடுத்த லெவல் போக போக நம்ம பாரதிதாசன் வந்து இந்த இடத்துல மட்டும் இல்லாமல் பல இடத்துல ரிப்பீட் ஆவார். அதை நம்ம வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட்டை பார்ப்போம். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். கனக சபை லக்ஷ்மி அம்மையார். அவருடைய அம்மா அப்பா பேர் வந்து கனக சபை, அப்பா பேர் லக்ஷ்மி அம்மையார். லட்சுமிங்கிறத அந்த வடமொழி எழுத்து இல்லாமல் லக்ஷ்மின்னு வச்சுருக்காங்க, லக்ஷ்மி அம்மையார். ஆனால் அவருடைய இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். அடுத்தது, பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கொண்டவர் சுப்புரத்தினம். அதாவது பாரதியார் மீதா பாரதியாரனோட கவிதைகள் மீதா அப்படின்னா கண்டிப்பாக பாரதிதாசனுக்கு வந்து பாரதியாரோட கவிதைகள் மீது உண்ட ஆர்வமாகத்தான் அவர் தான் அது பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்.
அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதாவது பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம் கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலியான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளவர் யார் அப்படின்னா சுப்புரத்தினம் என்கின்ற பாரதிதாசன். இதனால ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகின்றார். புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் பாரதிதாசன். ஓகேவா? புரட்சிகரமான கருத்துக்களை அவர் வெளியிட்டதுனால பாரதிதாசனுக்கு ஒரு சிறப்பு பெயர் புரட்சி கவி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புரட்சி கவி. பாரதியாருக்கு பல பெயர்கள் இருக்குது, பல அடைமொழிகள் இருக்குது. ஆனால் இங்கே பாரதிதாசனுக்கு புரட்சி கவிங்கிற பேரை நம்ம மறந்துடவே கூடாது. புரட்சிகரமான கருத்துக்கள், பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற புரட்சிகரமான கருத்துக்களை கூறியதால் தான் இவருக்கு புரட்சி கவி அப்படிங்கிற பேர் வந்துச்சு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். பாவேந்தர் என்னும் சிறப்பிக்கப்படுகின்றார். பாவேந்தர் அப்படிங்கிறது இவருடைய, அதாவது நம்ம பாரதிதாசன் சொன்னாலே அதுக்கு முன்னாடி பாவேந்தர் ஆட் பண்ணி தான் சொல்லுவோம். நீங்களே நல்லா ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். பாவேந்தர் பாரதிதாசன் அப்படிங்கிறது தான் அவருடைய அடைமொழி பேரே. பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அந்த பாடல். அதாவது தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படிங்கிற பாடல் எந்த டைட்டில் கீழே வருது அப்படின்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு நூலிலிருந்து எடுத்து தமிழ் என்னும் தலைப்பில் கீழே வந்திருக்கு. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். பாரதிதாசன் கவிதைகள்லேருந்து தான் தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படிங்கிறது வந்திருக்கு. தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்ட்டு பாடியவர் பாரதிதாசன். இது இன்பத்தமிழ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கீழே வருது. அதாவது தமிழ்நாட்டு தமிழ் சாதா தமிழ் பற்றி அதிகமாக பேசினார் பாரதியார். பாண்டிச்சேரி கவிஞர் யாருன்னா பாரதிதாசன். அதாவது இன்பத்தமிழ், இன்பம் வந்தாலே பாரதிதாசன் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடணும். நம்ம பாரதிதாசன் பற்றி கற்றுக்க வேண்டியது ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு சின்ன பாட்டு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம போக போக ஃபுல்லாக அதோட கான்செப்ட் தெரிஞ்சுட்டு பாரதிதாசன் பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்குவோம். இங்கே ஏகப்பட்டதில் இருக்கார். பிசிராந்தையர் நாடகம் 1969 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. இந்த மாதிரி பல இருக்குது. கண்ணகி புரட்சி காப்பியம் இருக்குது, பாண்டியன் பரிசு இருக்குது, இருண்ட வீடு, இந்த மாதிரி பல காப்பியங்கள் இருக்குது. இதை நம்ம போக போக அடுத்தடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். இப்போ இதை நம்ம கற்றபின் அப்படியே பார்த்துக்கணும். இதில் ஏதாவது நூல் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு 4-5 வரி கொடுத்தது யார் கொடுத்து எழுதுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸில் இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கணும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் கவிதைகள் பாடல்களை படித்து மகிழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படித்து மகிழ்கிறோமோ இல்லையோ, ஆனால் டிஎன்பிசியில் அது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதுபோக இது படித்து பார்க்குறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். எவ்வளோ ஒரு அருமையான வரிகள் பார்த்தீங்களா? தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்கும் உண்டான உறவை தமிழுக்கு ஊமைப்படுத்தி சொல்லியிருக்காருன்னா காசியானந்தன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாருன்னு பாருங்கள். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காசி ஆனந்தன். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அப்படின்னு பாடியவர் யாருன்னா காசி ஆனந்தன். இதை கடைசியில், அதாவது ஃபர்ஸ்ட் லைன் தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா எனக்கும் கேட்டாங்கன்னா காசி ஆனந்தன். அதே மாதிரி தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னா காசி ஆனந்தன் தான், புலவர் காசி ஆனந்தன். அடுத்தது மதிப்பீடு வந்துட்டோம். நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸு. சரியான விடையை தேர்ந்தெடுத்ததில் ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமூகமா, நாடா, வீடா, தெருவான்னு கேட்டால் இது எல்லாத்துக்குமே நம்ம அந்த ஆப்ஷன் மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஏற்றத்தாழ்வற்ற நாடு அமைய வேண்டும், ஏற்றத்தாழ்வற்ற வீடு அமைய வேண்டும், ஏற்றத்தாழ்வற்ற தெரு அமைய வேண்டும், ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது. பட் நம்ம இது எல்லாமே பொருந்தும். ஆனால் இந்த பாடலில் எதுக்கு என்ன பொருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
அப்போ வந்து இதை நம்ம முதலே சொன்ன மாதிரி ஏற்றத்தாழ்வற்ற சமூகத்தின் விளைவுக்கு நீர் தான் வந்திருக்கு. பார்த்தீங்களா? சமூகங்கிறது இந்த பாடலில் வந்திருக்கு. அதனால் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் வேண்டும் தான் பாரதிதாசன் குறிப்பிட்டிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுக்குண்டான ஆன்சர் தான் நம்ம கொடுக்கணும். இது லாஜிக் கொஸ்டின் இல்லை, இது பாடலுக்கு உண்டான அர்த்தத்தை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சமூகம் தான் கரெக்ட் ஆன்சர். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், கோபமாக இருக்கும், வருத்தமாக இருக்கும், வசதியாக இருக்கும்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா 4 ஆப்ஷனில் மகிழ்ச்சியாக இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா வேலை செஞ்சால் அது எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? பணம் வாங்கினா, சம்பளம் சேலரி வாங்கினா மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் வேலை செய்து களைச்சு போயிட்டாருங்கிற அதை மீனிங் வந்துருக்கு பார்த்தீங்களா? களைச்சு போனதுக்கும் மகிழ்ச்சி வராது, கோபம் வராது, வருத்தம் வரக்கு வாய்ப்பு இருக்குது, வசதி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. வருத்தம் மேக்ஸிமம் பட மாட்டாங்க, ஏன்னா அவர் வந்து வேலை செஞ்சுட்டு வந்தாலும் அவர் சேலரி வாங்குறாருல, அதனால் வருத்தப்பட மாட்டார். கரெக்டான ஆன்சர் அசதி தான், லாஜிக் படி அசதி தான். ஆனால் இந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் ஆன்சர். நம்ம லாஜிக் படி போகக்கூடாது. நான் அதாவது ஒரு கொஸ்டினில் ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஆனால் அசதி அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட் ஆன்சர். ஏன்னா வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும்னு பாரதிதாசன் வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இங்கே பாருங்க, தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. அதனால் அவர் சொன்னதுனால அதுக்கு ஆன்சர் அசதி தான். அடுத்தது 3வது கொஸ்டின் பார்ப்போம். நிலவு என் ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்றுங்கிறது கரெக்டான ஆன்சர். இதுக்கு வந்து புணர்ச்சி விதிகள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம போவோம், அடுத்தடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். அடுத்தது 4வது கொஸ்டின். தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள். ஓகேங்களா? நீங்களே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள். ஆப்ஷன் ஏ வந்து தமிழ் அங்கள் வரவே வராது. ஆப்ஷன் இ வந்து தமிழ் உங்கள்னு வராது, ஏன்னா அது லாராக வந்திருக்கு, இல்லவும் ஒன்றுக்கு வராது. அடுத்தது தமிழ் ப்ளஸ் எங்கள்ங்கிறது அப்படியே கொடுத்துருக்காங்க தமிழ் எங்கள்ன்ட்டு. இது புணர்ச்சி ஆகலை, அதனால் புணர்வு ஆகாதனால பார்த்தாலே தெரியுது 2வது ஆப்ஷன் ஆ தான், தமிழ் எங்கள் தான் வந்து கரெக்டான ஆன்சர்ன்ட்டு. அடுத்தது அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல்லுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து அமுது ப்ளஸ் என்று தான். அடுத்தது ஆப்ஷன் 6 வந்து, இந்த கொஸ்டின் வந்து 6 வந்து செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் பயிர். ஓகேங்களா? அடுத்து நான் சொன்ன மாதிரியே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து புக் பேக் கொஸ்டினாக இருந்தால் கூட டிஎன்பிஎஸ்சியில் இது கேட்ட கொஸ்டின். சரிங்களா? விளைவுக்கு பொறுத்துக்க கொஸ்டின். விளைவுக்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விளைவுக்கு வந்து நீர். ஓகேங்களா? கொடுத்துருக்காங்க, பாடலுக்கு தான் கொஸ்டின் ஆன்சர் தான், விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க. அறிவுக்கு நான் சொன்ன மாதிரியே அறிவுக்கு தோல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்து இளமைக்கு வந்து நான் சொன்னேன், இளமையாக இருக்குன்னா பால் சாப்பிடணும், இளமைக்கு பால். புலவருக்கு வேல். ஓகேங்களா? விளைவுக்கு நீர். விளைவுனா ஒரு தண்ணி ஊற்றினா தான் ஒரு செடி வளர்றதுனால விளைவுக்கு வந்து நீர் தான். அறிவுக்கு தோல் கொடுக்குறது வந்து தோல் கொடுக்குறது வந்து அறிவு மாதிரி வேறு எதுவுமே இருக்காது. இளமைக்கு வந்து பால் பண்ணுறது, புலவருக்கு வேல் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ அதில் அப்படியே ஒரு டைம் படித்து பார்த்துங்க. குருவினா வந்து நீங்களே ஒரு ஆன்சர் பண்ணி பார்த்துக்கலாம். பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டுள்ள பெயர்கள் அமுதென்று பெயர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, வான் போன்றது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் படிச்சுக்கணும். நீங்கள் தமிழை எதனோட ஒப்பிடுவர்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தமிழை எதனோட ஒப்பிட்டு பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். இன்பத்தமிழ் பாடல் உங்களுக்கு பிடித்த அடிகள் 2 எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு இந்த பாட்டில் பிடிச்ச 2 வரி எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்குங்க. தமிழ் எங்கள் இளமைக்கு பால் போன்றது, இன்பத்தமிழ் நல்ல புகழ்விக்க புலவருக்கு வேல் போன்றது அப்படிங்கிறது ஒன்றும் நல்ல ஒரு இதாக. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த வரி பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது அப்படின்னா, சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கு என்ன தொடர்புன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த லைன். சரிங்களா? தமிழுக்கு நிலவென்று பெயர், அந்த இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். ஒரு சமூகம் வளரணும்னா அதுக்கு தமிழ் ரொம்ப 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 இன்றியமையாதுன்னு பாரதிதாசன் வந்து போற்றி புகழ்ந்திருக்காரு. சரிங்களா? இதோட இயல் 1ல் ஃபஸ்ட் டாபிக் முடிஞ்சது. சரிங்களா? இயல் 1லேயே 5 டாபிக் இருக்கு நான் சொன்ன மாதிரியே. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்ப்போம்.